ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேலத்துல மாரியம்மன் கோயில் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதன் தொடர்ச்சியா எங்க கோயிலையும் சக்தி அளிப்புக்கான நிகழ்ச்சி நடைபெறுது. வாங்க போய் பார்க்கலாம். பண்டிகைக்கு முதல் நாள் நைட்டு சக்தி அளிப்புக்காக சக்தி கலங்கம் ரெடி பண்றாங்க. அதை அடுத்த தலைமுறையில உட்காந்து வேடிக்கை பார்த்து கத்துக்கிறாங்க எல்லாத்தையும். இப்போ நைட்டு 10:11 மணி கிட்ட ஆகுது. ஆனா இன்னும் ஏரியா ஜெயிச்சு களை கட்டி இருக்குது. சின்ன பிள்ளைங்களும் அவ்வளவு ஆர்வமா ஆரவாரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சக்தி கரகம் ரெடி ஆகி அண்ணன் தலையில வைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அண்ணனுக்கு அருள் வந்தோன்னு சக்தி கரகம் தூக்கி அண்ணன் தலையில வச்சிருவாங்க. சக்தி கரகம் நல்லபடியா கோயிலுக்கு வந்து இறங்கிருச்சு. நாளைக்கு திருவிழா. வாங்க எல்லாரும் போய் திருவிழாவை கண்டுகளிக்கலாம். இப்போ குட் நைட், நாளைக்கு பார்க்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு லாவா பிஎம்எஸ் vlog. இன்னைக்கு மாரியம்மன் கோயில் பண்டிகை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க கூட நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் வேலையா பிள்ளையார் தரிசிச்சுட்டு அம்மனுக்கு பால் அபிஷேகம் பண்றாங்க. காலையிலேயே பொங்கல் வச்சாச்சு. இன்னைக்கு அருமையான நாள். இத்தனை நாள் இல்லாத அலங்காரத்துல 10 மடங்கு ஜாஸ்தியா அழகா இன்னைக்கு அலங்காரம் பண்ற போறோம். இது வரைக்கும் பண்ண அர்ச்சனைகள் அலங்காரங்கள் எல்லாத்தையும் விட இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தியா அழகா இருக்கும். சரி வாங்க கரகம் ஜோடிக்கிற இடத்துக்கு நம்ம போகலாம். சக்தி கரகம் ஜோடிச்சாங்க இல்லையா, இப்ப அதே இடத்துலதான் மத்த எல்லாரோட கரகமும் ஜோடிக்கிறாங்க. அண்ணனுக்கு அழகா மாலைகள் கிரீடங்கள் சலங்கைகள்னு அழகா ஐயனார் கணக்கா ரெடி பண்ணி நிப்பாட்டிட்டாங்க. பம்பை அடிக்க அடிக்க அங்க இருக்கிற எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அருள் வர ஆரம்பிச்சிருச்சு. வேண்டுதல் வச்சது எல்லாமே நிறைவேறதுனால பூக்கரகம் இளநி கரகம்னு எல்லாம் எடுத்தாங்க. குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைச்சதுனால பொம்மை கரகமும் எடுத்தாங்க. பம்பை அடிச்சதுல அண்ணனுக்கும் அருள் வந்துருச்சு.
சக்தி கரகத்தை எடுத்து முதல்ல அண்ணனுக்கு வச்சுட்டாங்க. அவங்க தலையில வச்சோன்னா மத்த எல்லாருக்குமே கரகத்தை எடுத்து ஒண்ணு ஒன்னா தலையில வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மஞ்சள் வச்சு அது மேல கரகம் வச்சாங்க. கோயிலை நோக்கி புறப்பட்டாச்சு கரகம் எடுத்துக்கிட்டு. கரம் வந்துக்கிறாங்க. பதியிலேருந்து நேரா இங்க இருக்க பெருமாள் கோயில் வரைக்கும் சாமி வரும். இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கே போகும். கோயில் சந்துக்கு சாமி வந்துருச்சு. அங்க இந்த கோயில்கள்ல வர்றதுக்கு 21 பேர் இல்ல 13 பேரை தாண்டி தான் வருவாங்க. நேற்று நைட்டு சாமி கரகம் தூக்குனதுலேருந்து இன்னைக்கு நைட்டு பூக்கரகத்தை இங்க இறக்கி வைக்கிற வரைக்கும் பசங்களோட ஆர்ப்பாட்டமும் சத்தமும் இன்னும் குறையவே இல்லை. அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா வைபா இருந்தாங்க. சக்தி கரகம், பூக்கரகம், இளநீ கரகம், பொம்மைகள் எல்லாமே சாமி பாதத்துக்கு ஒண்ணுன்னா போய் இறங்கியாச்சு. சாமிக்கு மாவிளக்கு மாவு வச்சு ஒவ்வொருத்தவங்களும் தேங்காய் பழத்தட்டு மாத்தினாங்க. அடுத்தது சாமிக்கு கிடா வெட்டுறதுக்காக ஊர் பொது கிடாவை கூட்டிட்டு வந்தாங்க.
கொஞ்ச நேரத்திலேயே அம்மன் அருளால ஆழ தொடுத்துருச்சு. கிடா தொடுத்தோன்னு சாமிக்கு தீப தூப ஆராதனைகளை காட்டி அழகா அர்ச்சனை பண்ணி எல்லாருக்கும் நீர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு சாமியோட அலங்காரம் இதுதான். அழகா வெள்ளி கவசம் விட்டு ஜடமாட்டம் வச்சு நகையெல்லாம் வச்சு சூப்பரா அழகா இருந்தாங்க. இது வரைக்கும் இந்த கோயிலோட நிறைய வீடியோவை, இந்த சாமியோட நிறைய அலங்காரத்தை வீடியோவும் ஷார்ட்ஸாவும் அப்லோட் பண்ணிருக்கேன். மறந்துடாம பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. இது வரைக்கும் நீங்க லாவா பிஎம்எஸ் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறந்துடாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லாவா பிஎம்எஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் பாய் காய்ஸ்.